அதிசயன்றது என்னோடய வாழ்க்கையில் நடக்கிறது தான். சில பேர் வாழ்க்கையில் அந்த அதிசயம் வாழ்க்கையை திருப்பி போடும். அதே மாதிரி இந்த வாலிபனோட வாழ்க்கையிலையும் அதிசயம் நடந்து வாழ்க்கையை திருப்பி போட்டிருக்கு. சில உண்மைகள் பல கற்பனைகளோட இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. டேய் மச்சான் அங்க டேப் வச்சிட்டியா? பிடிச்சிட்டா இரு நீ ஒயரை மட்டும் பிடிச்சிக்கோ. பிஞ்சிச்சு என்ன ஒரு செட்டு தெரியுமா? அப்படியே போயிடும். ஓகே சார் நீ பார்த்துருக்கு கேக்க நல்லா பிடிச்சி டேய் வெயிட்ரா பாத்துடா பாத்துடா ஒண்ணு தான்டா இருக்கு ஸ்டேஜ்ல. ஆமா டேய் மச்சான் நீ மொதல்ல ஏத்தி டேய் காலிங்க காலு என்ன சும்மா தானே உட்காந்துருக்கீங்க. அந்த கால் எடுத்து கொடுங்கண்ணே. டேய் நீங்களே பண்ணுங்கடா. நான் எதுக்கு? நான் வந்ததே உங்களுக்காக தான். நான் வீட்லயே டெக்கோ பண்ண மாட்டேன். இங்க கொண்டு என்னத்தை அப்படி கழட்ட போறேன்னா பண்ணுங்கடா. அப்படியே யூத் பண்ணி ஒதிச்சு வேண்டியதுங்க. இவ்வளவு நேரம் செஞ்சு இப்பதான் மாஸ்டர் டயர்டா வந்து உட்காந்து மாஸ்டர் முடியல. ஒதி செஞ்சிருக்கீங்களா? ஆமா மாஸ்டர், ஆமா மாஸ்டர். ஓகே ஒதி செஞ்சாராம். ஐடி ப்ரோ எப்படி என்ன பேசுறாரியா? எங்க இருக்கீங்க? வேலையில இருக்கேன். என்ன வேலை? முக்கியமான வேலை. இல்லை நாளைக்கு சேர்ச்சிருக்கு, மறந்துட மாட்டீங்களே? வந்துடுவேன், கண்டிப்பா வந்துடுவேன். இல்லை மணியாச்சு, இன்னும் தூங்க போலியா? இதோ 1-2 நிமிஷத்துல போயிடுவேன். இல்லை நான் ஞாபகம் மட்டும் தான் கால் பண்ணேன். ரொம்ப நன்றி. சரி நாளைக்கு சேர்ச்சில் பார்ப்போம். பாப்போம். யூனியன் எப்படி சார்? நல்லா சிக்காபியா ஹோட்டல்லாம் இருக்கு தானே? நல்லா இருக்கு சார். பண்ணுதான் டேய் என்னடா மணி 9:20 ஆகுது. 9:30 மணிக்கு சர்வீஸ் தாட்டி எங்கடா போனாரு அவரு? டேய் என்னடா மூஞ்ச பார்த்துட்டு மச்சான் கால் பண்ணியா இல்லையாடா? டேய் ஏன்டா கத்துற? எனக்கு என்னடா தெரியும்? 2 ட்ரிப் கால் பண்ணிட்டேன், எடுக்க மாட்டேங்குது அந்த ஆளு. ஏன்டா ஒன்னா கத்த போறேன்? ஐயோ 9:30 சர்வீஸ் தாட்டி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கணும். என்னடா விளையாட்டு இதெல்லாம் நான் கேட்கறேன். அவர் தான் ட்ரம் வாசிக்கிறாரு. ஐயோ என்னதான் பண்ணுவாரு? எப்போ வந்துருவாரு தானே? சரி இது கதை தான்டா கொண்டு போவோம். வாடா சொல்றேன் மச்சான், லேட் ஆச்சுடா. கதை இல்லை வா. பாதி வேலையில மழை வேற. வேறு மாமா அவனுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒரு கட்டிங் சாரியா? ஏன் அது குடிப்பேன்? வாவா உட்காரு முக்கியமான கதை. அதுக்கு தான் இத்தனை மணிக்கு கால் பண்ணி வர சொன்னேன். அண்ணனை கால் பண்ணேன். என்னடா நீதானா? வேற யாரு? காலிங் தான் போயிருக்குமே, ரிங்கிங் போயிருக்காது அவருக்கு. ஒண்ணுமே இல்ல, மெசேஜும் பண்ணேன். ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு தான். சரி இந்த வாரம் சண்டே என்ன டேன்னு தெரியுமா? கிறிஸ்மஸ் பார்ட்டி தானே? சரி இப்போ என்ன கதைனா, ஏஞ்சலாக்கா சண்டே கூப்பிட்டு MOF ஏதாவது ப்ரோக்ராம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்ன செய்யலாம், அதான் மேட்ரு. ட்ராமா இந்த மாதிரி ராமா போன வருஷம் தான் செஞ்சோம். அதுக்கு தான் கூப்பிட்டேன். அவங்க அண்ணன் இருந்தா ஈஸியா இருக்கும். சரி யோசி பண்ணலாம். ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம். கொஞ்ச நாள் தான் இருக்கு. நாளைக்குள்ள கறி யோசிச்சிருவோம். நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அண்ணன்கிட்ட சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் மெதுவாக எடுத்துப்போம். ஆனால் கொஞ்சம் வேகமாக தான் எடுக்கணும். அதுக்காக நம்ம பார்த்துக்கலாம். அண்ணாட்ட சொல்லிடுவா ஷார்ட் ஃபிலிம் செய்கிறோம். கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். கதையை நாளைக்குள்ள நம்ம கன்ஃபார்ம் பண்ணி அதான் கதை இல்லை பார்த்துப்போம். செய்வோம். அண்ணன் வரல என்ன கதையா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? முதல்ல கால் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன சந்தாயா வரீங்க? எங்க வாங்கல பிரேஸ் லாட்டுக்கு கொண்டு ஒரு குரம் இல்லைன்னு எங்க ஆள வீக்கெண்டா தெரியும் தானே? வீக்கெண்ட்னா தெரியும்ண்ணே, இருந்தாலும் ஆர்டர் கொஞ்சமாவது கொடுக்கணும்ண்ணே. அது
சரி இப்போ கதை இல்லை, கொஞ்ச நேரம் உட்காருங்க, ஒரு முக்கியமான கதையை பேசணும். கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு நாங்க ஒரு கோச்சு வீட்டுக்கு போறியா? கேம் வேற இருக்கு, கேம் விளையாடணும் வேற. அண்ணே கொஞ்ச நேரம் அண்ணே, முக்கியமான விஷயம்ண்ணே. வெடிக்கிறேன். ஓகே ஓகே. கிறிஸ்மஸ் பார்ட்டின்னு தான் சொன்னோம், புலி பறக்குறது அப்படி. நீ தான் லாஸ்ட் டே நம்மளோட கேரளிங் ப்ராக்டிஸு, இன்னைக்கும் அண்ணன் வரலடா. எனக்கே தெரியல என்னதான் சொல்றதுன்னு சொல்லு. ஃபோன் அடிச்சியா? நான் அடிச்சுக்கிட்டு தான்டா இருக்கேன், எடுக்க மாட்டேங்கிறாரா என் கோலனா. தெரிலடா, ஆரம்பத்தில் நல்லா தான்டா மச்சான் இருந்தாரு. சர்ச்சுக்குனா வந்துட்டு நல்லா தான் இருந்தாரு. நம்மளாம் ஒரு மியூசிக் கடவுள் பயம் போச்சுடா மச்சான், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். டேய் நல்லா தான்டா இருந்தாரு, கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தாரு. நம்மளாம் மியூசிக் டீமில் இப்போ அவர் தான் ட்ரம் வச்சுட்டாரு, ப்ராக்டிஸு உனக்கே தெரியும் எப்படி போணுச்சுன்னு. நம்ம கடைசி காலத்தில் இருக்கோம் மச்சான், அவ்வளோதான் சொல்லுவேன். ஆமாம் தானே? ஆமாட்டா. ஆண்டவர் வருகை வந்து நம்மளை விட்டு ரொம்ப தூரம்லாம் இல்லை, பக்கத்தில் தான். பயம் இல்லை, பயம் இல்லை, ஆண்டவர் மேல பயம் இல்லை. பயம் இருந்தா இருப்பாங்க. அவர்கிட்ட நம்ம நிறைய கற்றுக்கிட்டு இருந்தோம். ஆமாம் இல்லையா? நல்லா தான் இருந்தோம். நம்ம ஒன்றா ப்ரேயர் செஞ்சது இல்லை? ஏன்டா அது என்னது, ஜூமில் மீட்டிங்கு, பாஸ்டர் கூட பைபிள் ஸ்டடி, நம்மளோட ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு நம்ம ஜாமிங் செஷனில் எப்படி இருக்கும்? பையா இருக்கும்டா முட்டா, லோக்காக இருக்கும். ஆனால் இப்போ அப்படி விடக்கூடாதுடா, ஆண்டவருக்குள்ள எடுக்கணும்டா. அதான் நம்மளுக்கு தெரியணும் நம்ம எந்த பாதையில் போகிறோம், எப்படி போகிறோம், யார் கூட போகிறோம், என்ன பண்ணுறோம். இது பண்ணால் ஆண்டவருக்கு பிடிக்குமா, அது பண்ணால் ஆண்டவருக்கு பிடிக்குமா, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும் மச்சான். நம்ம ஒன்றும் அந்த அளவுக்கு நல்லவங்கன்னு சொல்லலை, ஆனால் ஆண்டவர் தான் முதல். அவருக்கு பயந்து நடந்தோம்னா, நீ சொல்லு மச்சான், இது வரைக்கும் நீ நல்லா இருக்க தானே? ஆமா நீ நல்லா இருக்க தானே? இப்போ எதனால நீ சொல்லு? எல்லாம் எல்லாம் ஆண்டவர் புண்ணியத்துல, எல்லாம் ஆண்டுனால. நம்மளோட ஜெபம், நம்மளோட அப்பா அம்மாவோட ஜெபம். டேய் அவர் இல்லைன்னா உலகத்துல எவ்வளவோ பேர் இருக்காங்க, நீ பாரு எல்லாம் எப்படி இருக்காங்க. நம்ம இப்ப எப்படி இருக்கும்? சாப்பாடு கஷ்டப்படுறோமா? போறதுக்கு உடுப்பு இல்லையா, நல்ல வேலை இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, ஃபேமிலி இல்லையா? ஆண்டவர் இல்லைன்னா நத்திங்டா, ஜீரோ. ஆனால் அவர்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரில. என்ன ஒன்றும் பண்ணலாம் என்ன கேட்டால், அதுக்காக ப்ரே தான் பண்ண முடியும். ஆமாம், ஜபம் கண்டிப்பாக இருக்கும். நம்மளோட டெய்லி ப்ரேயரில் நம்ம அண்ணனை நம்ம வைக்கணும்டா, ப்ரேயரில் கண்டிப்பாக வைக்கணும். இப்படிதாங்க இந்த வாலிபன் ஆண்டை விட்டு ரொம்ப தூரமாக போய்கிட்டே இருந்தான். ஆனால் ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அவனோட வாழ்க்கையே திருப்பி போட்டுச்சு. Look, I am coming soon. My reward is with me, and I will give to each person according to what they have done. I am the Alpha and the Omega, the first and the last, the beginning and the end. Blessed are those who wash their robes, that they may have the right to the tree of life, and may go through the gates into the city. Outside are the dogs, those who practice magic arts, the sexually immoral, the murderers, the idolaters, and everyone who loves and practices falsehood. I, Jesus, have sent my angel to give you this testimony for the churches. I am the root
Praise Lord, Pastor. மீன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் சார். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்க. வாங்க கொஞ்சம் உட்காருங்க. மீன் சொல்லுங்க. என்ன பிரச்சனை? ஃபோன் அடிச்சிருந்தீங்க நேற்று. அதாவது பாஸ்டர் என்னன்னா, உங்களுக்கே தெரியும், அன்னைக்கு அண்மையில தான் நான் அடிபட்டேன். நான் ஆக்சிடென்ட் ஆகி அங்கிட்டு நான் விழுந்திருக்கிறப்ப ஒரு மரணத்தின் விளிம்புல நான் இருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு வசனம் வந்து தென்பட்டு என் காதில் வந்து சொன்ன மாதிரி இருந்தது. அந்த வசனம் என்னோட மனதில் ஆழமாக பதிஞ்சிச்சு. ஆனால் அந்த வசனம் என்ன சொல்ல வருது அப்படின்ற ஒரு குழப்பத்தில் நான் இருக்கிறேன் பாஸ்டர். அந்த வசனத்தில் நானும் மன்ஃபார்ம் உண்மையாகவும் இருக்கிறேன், நான் கூடிய விரைவிலே வருவேன் என்று அந்த ஒரு குழப்பத்தில் இருக்கிறேன் பாஸ்டர். அந்த வசனம் என்ன எனக்கு சொல்ல வருது அப்படின்ற ஒரு குழப்பத்தில் நான் இருக்கிறேன் பாஸ்டர். சரி, முதல்ல நம்ம ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு தனியாக ரூமில் போயிட்டு ஜெபம் பண்ணுங்க இந்த விஷயத்த நினச்சி. அப்புறம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு, சரியா? அப்புறம் பைபிள் படிங்க, சரியா? சரி, வாங்க ஜெபம் பண்ணுவோம். மணி எத்தனை தலை? மூணு மணிக்கு என்ன கதை? சிரம்பான்ல இருந்து எதுக்கு இங்க வந்தீங்க? அதாவது என்ன நினைச்சுனா, காடி அடிபட்டிருந்தல, அடிபட்டு சாவு பக்கத்துல வந்து ஹாய் சொல்லும் போது தான் எனக்கு திடீர்னு ஒரு வசனம் என் காதுக்கும் என் மைண்டுக்கும் அப்படி வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நானும் ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன். போயிட்டு சர்ச் பாஸ்டரை பார்த்தேன். பார்த்துட்டு பேசிட்டு அவர் சொன்னாரே ஜெபிச்சுட்டு நீ போய் ஜெபியான்னு. நானும் வீட்டில் போயிட்டு நல்லா வீட்டில் ரூம்லாம் பூட்டிட்டு இருட்டான ரூம்ல நல்லா ஜெபிச்சேன். அப்போ எனக்கு தோன்றது என்னன்னா, அவரோட ஊழியத்தை போய் செய்யுன்ற ஒரு அறிகுறி வந்துச்சு எனக்கு. 3 மணிக்கு பிராங்கா? பிராங்க்லாம் இல்லையா, இது அழைப்புனா புரியல. ஆண்டவரோட ஊழியத்தை செய்யறதுக்கு அழைப்பியா நீ ஜோயல்? நான் கதையா? நான் டெக்னிக்கலி பாஸ்டர் ஆகணும். அப்படி பார்த்தா ஏரனுக்கு தான் முதல் அழைப்பு வந்துருக்கும். அவனை பாருங்க, அவனை கொஞ்சம் பாருங்க. கடவுளுக்கு ஒப்பு கொடுத்துரு அப்படின்ற ஒரு குரல் வந்துச்சு. நான் ரொம்ப தயங்கலை, ரொம்ப இது பண்ணல. போயிட்டு பாஸ்டர்கிட்ட பேசிட்டு, பாஸ்டர் நான் ஆண்டவர் ஊழியத்துக்கு முழு நேரமாக நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு லெட்டரும் எடுத்து கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். லெட்டர்னா நான் வந்து முழு நேர ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்ற ஒரு லெட்டர். ஸோ இப்போ என்னதான் கதை? என்னதான் சொல்ல வரீங்க? கதையா? உண்மை கதையா? இப்போ என்னதான் சொல்ல உண்மை என்ன சொல்ல போறேன்னா, நான் வந்து இப்போ முழு நேர போதகருக்கு ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டேன். கதையில கையை கொடுங்க. என்னன்னே சொல்றீங்க? இந்த வருஷத்துக்கு என்ன கிறிஸ்மஸ் கிஃப்ட் கேட்டீங்கன்னா இதான் நம்மளுக்கு கொடுக்குற பெரிய கூட பார்க்கலங்க. என்னால இன்னும் ஷாக்ல இருந்து என்ன கதை? அண்ணன் பாஸ்டர் உண்மையில தான் இதுதான்யா உங்க எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன் என்னோட கிறிஸ்மஸ் கிஃப்ட். சீரியஸானே? சீரியஸா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். அப்ப சொல்லிடுமா? என்னதுயா? மேரி கிறிஸ்மஸ்.